கைஸ் பார்த்தீங்களா, இது நான் லாஸ்ட் வீடியோ போட்டேன் இல்லையா, அதோட கண்டினியூட்டி தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குது துபாய் சிட்டி. நான் ரூம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோஸ் தான், அதோட கண்டினியூட்டி தான். அது அப்படியே பாருங்கள், துபாய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா துபாயில் வந்து இது ஒரு டெலிஃபோன் ஆஃபீஸோட பில்டிங்காக. அதுவே எப்படி இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட் அது எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். டெலிஃபோன் ஆஃபீஸோட பில்டிங்கே இப்போ இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் போனோம்னா, இந்தியாவில் வந்து டெலிஃபோன் ஆஃபீஸ் போனாக்கா அங்கே ஃபேனே இருக்காது, உட்கார்றதுக்கு சேர் இருக்காது. எப்படி இருக்குது பாருங்கள். மால் இன்னும் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பில்டிங் அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து டிசைன்ஸ்லாம் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் துபாயில். ஆனால் துபாயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1 வீக்லாம் பத்தாது துபாயில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. 1 வீக்லாம் வந்து 5 days 6 days 1 வீக் அதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக துபாய் சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக 1 month தேவைப்படும். இது இல்லாமல் அபுதாபி வேறு இருக்குது. அபுதாபி இன்னும் அங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் போனது வெறும் துபாய் மட்டும்தான். அப்போ பாருங்கள், இன்னும் அபுதாபிலாம் சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு நியர்பை ஒரு 1 month இருந்தால் தான் எல்லாமே சுற்றி பார்க்க முடியும். எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பில்டிங். அந்த டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரோடெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் நல்லாயிருக்கு துபாயில். எப்படி இருக்குது பாருங்கள் பில்டிங்ஸ். அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த நம்ம லாங்லேருந்து பார்த்த அந்த பில்டிங் பாருங்கள். இப்போ அந்த வழியாக அப்படியே கிட்ட போகும்போது எடுத்த வீடியோ அது. எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக துபாய் வந்து சின்ன சிட்டி தான், ஆனால் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ராஜா வந்து அந்த அளவுக்கு அந்த கண்ட்ரி அவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம நாடெல்லாம் ஏன் இப்படி டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஒரு குப்பை கூட கிடையாது இந்த நாட்டில். அவ்வளோ டிசிப்ளின், எல்லாமே பர்ஃபெக்ஷன். நம்ம நாடெல்லாம் என்றைக்கு இந்த மாதிரி மாறும்னு எனக்கு தெரியல. இன்னும் 50 years ஆகுமா, இல்லை இது மாறாமல் இது இப்படியே தான் இருக்குமா என்னென்னு தெரியல. இதுக்கெல்லாம் யார் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்கன்னு தெரியல. நம்ம டெப்யூட்டி சிஎம் சார் உதயநிதி சார் மனசு வச்சா கண்டிப்பாக இது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டையாவது நம்ம மாற்றலாம் அவர் மனசு வச்சா. அதுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஓகே கைஸ், வீடியோஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க.